பட் அண்ணா யூனிவர்சிட்டி கேஸில் அவங்க நல்லா விசாரணை பண்ணாங்கன்னு நீதிமன்றம் வந்து வலிய போய் பாராட்டு தெரிவித்தது என்பது ஆச்சரியமாக இருக்குது. இட்ஸ் வெரி சர்ப்ரைசிங். அண்ணா யூனிவர்சிட்டி கேஸில் எஃப்ஐஆரை தயாரித்தவர்கள் எவ்வளோ கேவலமான எஃப்ஐஆர் எப்படி நீ தயாரிப்பன்னு சுப்ரீம் கோர்ட்டே காரி துப்பி உமிழ்ந்தது இந்த தமிழக அரசின் மீது. அந்த மெயின் கேஸை பற்றி யாருமே பேசுகிறதில்ல. யார் அந்த சார்ன்றதுக்கு எந்த விதமான விளக்கமும் இல்லை. அந்த சம்மந்தப்பட்ட கைது செய்யப்பட்ட நபர் எங்கே இருக்கிறார், போலீஸ் கஸ்டடியில் இருக்காரா, சாதாரண கான்ஸ்டபிளாக 10ஆம் கிளாஸ் படித்த கான்ஸ்டபிளாக இருந்தாலும் பெண்களுக்கான பாலியல் துன்பங்கள் என்பது வந்து காவல்துறையில் மிக அதிகமான அளவில் இருக்கின்றது உண்மை. பாலியல் துன்புறுத்தல்கள் தங்களுக்கு நிகழும் என்ற அச்சமும் எந்த ஒரு அச்சம் 1% கூட இல்லாமல் பணியாற்ற வேண்டும் என்பதுதான் ஒரு அரசாங்கத்தோட நோக்கமாக இருக்க முடியும். ஏன்னா போலீஸ் லாபி வந்து மனம் சுளித்தால், மனம் அருந்தினால், மனப்புழக்கம் ஏற்பட்டால் அது தங்களுக்கு வந்து எதிராக போகும் என்று ஆட்சியாளர்கள், அது ஜெயலலிதா, எம்ஜிஆரோ கருணாநிதியோ ஜெயலலிதாவோ எடப்பாடியோ ஸ்டாலினோ அப்படி ஒரே மாதிரி தான் இருக்காங்க. தொடர்ந்து லஞ்சம் வாங்குறது, தொடர்ந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், தொடர்ந்து கஞ்சா விற்கிறது, இந்த மாதிரியான செயலில் ஈடுபடுற ஒரு கான்ஸ்டபிளையோ ஒரு எஸ்ஐயோ ஒரு இன்ஸ்பெக்டரையோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? Taste the Daily. நாதஸ்மீனர்களுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அது குறித்து விவாதிக்க மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ இருக்க பரபரப்பான சுச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பாலியல் சார்ந்த வழக்குகள் அதிகரிச்சுட்டே இருக்குது, அத்துமீறல்கள், வன்முறைகள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஹைகோர்ட் வந்து திடீர்னு வந்து தமிழ்நாடு அரசுக்கு ஒரு பாராட்டு தெரிவிச்சிருக்கு. இந்த அண்ணா யூனிவர்சிட்டி சார்ந்த விஷயங்கள்லாம் உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலுமே அந்த கேஸில் யார் அந்த சார் அப்படின்றது இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லை. அதுக்கான ப்ராப்பரான ஸ்டேட்மெண்ட்ஸுமே இல்லை. திடீர்னு ஹைகோர்ட் வந்து வலிஞ்சு வந்து கவர்மெண்ட்டுக்கு பாராட்டு சொல்கிற மாதிரி இருக்கிறது நம்ம எப்படி எடுக்குது? நாம் ஹைகோர்ட்டுக்கு உள்நோக்கம் கற்பிக்க முடியாது, அதெல்லாம் நம்ம செய்ய முடியாது. பட் இந்த கருத்து உயர்நீதிமன்றத்தின் இந்த கருத்து ஆச்சரியமாக தான் இருக்குது. அண்ணா யூனிவர்சிட்டி கேஸில் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இருந்த மாதிரி நமக்கு தெரியல. ஏன்னா சென்னை உயர்நீதிமன்றமே அந்த எஃப்ஐஆரை டிராஃப்ட் பண்ண, அதை அப்லோடு பண்ண அதிகாரி மேலே ஏன் இன்ன வரைக்கும் நடவடிக்கை எடுக்கலன்னு கேட்டுது. 3 பத்திரிகையாளருடைய மொபைல் ஃபோன்ஸை கன்ஃபிஸ்கேட் பண்ணப்போ நீங்கள் அந்த எஃப்ஐஆருக்கு தயாரித்து அதை அப்லோடு பண்ண அதிகாரி மேலே எப்போ நடவடிக்கை எடுப்பீங்கன்னா டியூரிங் த கோர்ஸ் ஆஃப் த டைம் அப்படின்னாங்க. வரும் காலங்களில் என்ன அது எப்படி சரியாக இருக்க முடியும்? நீங்கள் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்காமல் பத்திரிகையாளர்களோட மொபைல் எப்படி பிடுங்குறீங்க? மொபைலை கொடுங்க, ஹராஸ் பண்ணாதீங்க சொன்ன பிறகு அந்த மொபைல்லாம் திரும்ப கொடுக்கப்பட்டது. அதன் பிறகு வந்து வழக்கு விசாரணை எந்த கட்டத்தில் இருக்குன்னு நமக்கு தெரியல. நீதிபதி நேற்றைக்கு இந்த தீர்ப்பளித்த நீதிபதி பெண்கள் தைரியமாக முன் வந்து பாலியல் தொல்லைகள் சம்பந்தமாக புகார் அளிக்க தொடங்கியிருக்கிறார்கள். காவல்துறையிலேயே கூட வந்து ஒரு டிஐஜி ரேங்க் ஆஃபீஸருக்கு எதிராக புகார் அளிக்கப்பட்டிருக்குது. இந்த துணிச்சல், மகேஷ்குமார், இந்த துணிச்சல் வந்து எப்படி வந்தது என்பதை பற்றித்தான் அவர்கள் வந்து பேசினார்களே தவிர இந்த துணிச்சலுக்கு பாராட்டு தெரிவித்திருக்கிறார் நீதிபதி. ஆனால் அண்ணா யூனிவர்சிட்டி கேஸில் முன்னேற்றம் குறித்து அவர் தெரிவித்த கருத்துக்கள் ஆச்சரியமாக இருக்கின்றன. சரி, 2 விஷயம். ஒன்று, அண்ணா யூனிவர்சிட்டி கேஸில் வழக்கு விசாரணை எந்த கட்டத்தில் இருக்குது என்பது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், பெண்கள் புகார் அளிக்க முன் வருகிறார்கள் என்பது. இது 2ஐயும் போட்டு குழப்பிக்கூடாது. அண்ணா யூனிவர்சிட்டி கேஸில் எஃப்ஐஆரை தயாரித்தவர்கள் எவ்வளோ கேவலமான எஃப்ஐஆர் எப்படி நீ தயாரிப்பன்னு சுப்ரீம் கோர்ட்டே காரி துப்பி உமிழ்ந்தது இந்த தமிழக அரசின் மீது, காவல்துறை மீது. அதன் பிறகு இவர்களுக்கு விசாரணை என்ற பெயரில் பத்திரிகையாளர்களை அழைத்து ஹராஸ் பண்ணாங்க. அவங்க மொபைல் ஃபோன்ஸை பிடுங்கினாங்க. மொபைல் ஃபோன்ஸை பிடுங்கினதுக்கு வந்து இது கூட பேர் அக்னாலஜ்மெண்ட்டு கூட கொடுக்கல. உங்கள் ஃபோனை வச்சுட்டு போங்கன்னாங்களாம். திரும்பி வந்து பார்த்தா ஃபோனை காணோம். ஸோ ஃபோனை பிடுங்கியிருக்காங்க அவங்க. அந்த குறைஞ்சபட்ச நேர்மை கூட இல்லாமல் தான் காவல்துறை நடந்து கொண்டது. அதன் பிறகு உயர்நீதிமன்றத்தை அணுகிய பிறகு நல்ல வேளையாக ஜஸ்டிஸ் இளந்திரையன் அவர்கள் நல்லதொரு தீர்ப்பை வழங்கினார். மொபைல் ஃபோன்லாம் திரும்ப கொடுக்கப்பட்டது, அரெஸ்ட் பண்ணாதீங்கன்னாரு. இன்றைக்கு அந்த மெயின் கேஸை பற்றி யாருமே பேசுகிறதில்ல. யார் அந்த சார்ன்றதுக்கு எந்த விதமான விளக்கமும் இல்லை. அந்த சம்மந்தப்பட்ட கைது செய்யப்பட்ட நபர் எங்கே இருக்கிறார், போலீஸ் கஸ்டடியில் இருக்காரா, ஜுடிஷியல் கஸ்டடியில் இருக்காரா? ஏன்னா அவர் போலீஸ் கஸ்டடியில் 7 நாள் எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு அவரை சரண்டர் பண்ண பிறகு அவர் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காருன்னு தகவல் வந்து இப்போ ஜெயிலில் இருக்காரா ஹாஸ்பிட்டலில் இருக்காருன்னு நமக்கு தெரியல. இப்போ ஜுடிஷியல் கஸ்டடியில் தான் இருப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா 7 நாள் கஸ்டடி எடுத்து முடிஞ்சிடுச்சு. ஆகவே இந்த விவகாரத்தில் நம்ம உயர்நீதிமன்றத்தோட இந்த கருத்து என்பது தீர்ப்பல்ல, இந்த கருத்து என்பது ஆச்சரியமாக இருக்கிறது.
பெண்கள் இப்போ பல இடங்கள்ல, ஆனால் இந்த கேஸ் இதில் ஒரு முக்கியமான விஷயம், இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா தினம் பேப்பரை திறந்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல பாலியல் வன்புணர்வு தொடர் துன்புறுத்தல் காரணமாக கம்ப்ளைண்ட்ஸ் புகார்கள் வருவது சகஜமாக இருக்குது. இங்கே டிஐஜி மகேஷ்குமார் மேலே வந்ததுலேருந்து பள்ளியில் ஆசிரியர்களாக பணியாற்றுபவர்கள், வீடுகளில் ஓய்வு பெற்ற வயதானவர்கள், மாணவர்கள், இந்த மாதிரி வந்து பல தரப்பினர் மீதும் வந்து பலதரப்பட்ட பெண்கள் வந்து தாங்கள் பாலியல் துன்புறுத்தலுக்கு, செக்ஸ் அசால்ட்டுக்கு ஆளானதாக புகார் கொடுக்கக்கூடிய சூழல் என்பது அதிகமாக தான் இன்றைக்கு காணப்படுது. நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருதுன்றதோ ஊடகங்களை பார்த்தாலே நமக்கு தெரியுது. அது ஒரு விதத்தில் வந்து பாராட்ட வேண்டிய விஷயம் தான். ஏன்னா தைரியமாக பெண்கள் வந்து புகார் அளிக்க முன் வருகிறார்கள். சட்ட அமைச்சர் ரகுபதி கூட அதைத்தான் சொல்லியிருக்கிறார். அது ஓகே, நான் அதை குறைச்சி மதிப்பிடல. பட் அண்ணா யூனிவர்சிட்டி கேஸில் அவங்க நல்லா விசாரணை பண்ணாங்கன்னு நீதிமன்றம் வந்து வலியை போய் பாராட்டு தெரிவித்தது என்பது ஆச்சரியமாக இருக்குது. இட்ஸ் வெரி சர்ப்ரைசிங். எந்த அடிப்படையில் நீதிமன்றம் அப்படிப்பட்ட கருத்தை தெரிவித்தது என்பது நீதிபதிகளுக்கே வெளிச்சம், நமக்கு தெரியல. ஏன்னா அந்த கேஸில் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. கேஸில் இம்ப்ரூவ்மெண்ட்டுன்றது சம்மந்தப்பட்ட குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுக்கு, கூடுதலாக யாராவது குற்றவாளி இருந்தாங்கன்னா நமக்கு தெரியாது, அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு காலதாமதம் ஆனால் கூட அது குறை சொல்ல முடியாது. சில வழக்குகள் அப்படி தான் ஆகிடும். ஆனால் கையில் இருக்க இஷ்யூ, அந்த கேவலமான எஃப்ஐஆரை எழுதினது யார், அதை அப்லோடு பண்ணது யார், அவங்க மேலே ஏன் ஆக்ஷன் எடுக்கலைன்னு உயர்நீதிமன்றம் ஜஸ்டிஸ் இளந்தரியன் கேட்டிருக்கார். அதில் எந்த முன்னேற்றமும் இல்லை. அப்புறம் எப்படி மற்றொரு நீதிபதி பாராட்டு தெரிவிக்க முடியும்? புரியல. சில நேரங்களில் நீதிமன்றங்கள் அப்படித்தான் செயல்படுகின்றன. ஆகவே அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கில் காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் பாராட்டு தெரிவித்தது என்பது நிச்சயமாக ஒரு ஏற்புடையது அல்ல, ஆச்சரியமான ஒரு விஷயம்தான். ஆனால் அதனுடைய இன்னொரு பகுதியாக இருக்கக்கூடிய பாலியல் துன்புறுத்தல்களுக்கு ஆளாகக்கூடிய பெண்கள் வந்து புகார்களை அளிக்கிறார்கள் என்பது பாராட்ட வேண்டிய விஷயம்தான். அந்த சூழ்நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது என்பது ஒரு விதத்தில் அதற்கு வந்து புகார்கள் வந்து ஒழுங்காக பதிவு செய்யப்படுகின்றன, நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன என்ற அளவில் காவல்துறையின் செயல்பாடுகள் இருக்கின்றன என்பது பாராட்ட வேண்டிய விஷயம்தான். நான் அதை மறுக்கவில்லை. சார், அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக வந்து இன்னொரு கேஸில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு கணவர் வந்து பார்த்திங்கன்னா பாலியல் அத்துமீறி, அன்நேச்சுரலான ஒரு விஷயம் இன்டர்கோர்ஸ் மூலிமா வந்து ஒரு இது பண்ணுறாரு, அந்த இவங்க செத்து போகிறாங்க. அதுக்கு வந்து அந்த கணவரை ரிலீஸ் பண்ணிருந்துச்சு ஒரு கோர்ட். இப்போ ரீசெண்டான விஷயங்களில் கோர்ட்டு வந்து ஒரு சில விஷயங்களை ப்ராப்பராக கையாளலையோ அப்படின்ற பார்வையும் மக்கள்கிட்ட இருக்குல்ல. இல்லை, இது ரொம்ப சிக்கலான விஷயம். இந்த நீங்கள் சொன்ன கேஸ் அன்நேச்சுரல் செக்ஸ் பண்ண ஒரு கப்பல் வந்து ஒரு ஹஸ்பண்டு, அந்த ஒய்ஃப் இறந்துடுறாங்க. அவங்க வந்து அந்த வழக்கில் வந்து அவரை நீதிமன்றம் விடுதலை பண்ணுது. அன்நேச்சுரல் செக்ஸ் பண்ணுறது கொடுமையாக அதுன்னெலாம் தீர்ப்பு, அந்த துணியில் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த வழக்கில் வந்து விவரம் நமக்கு தெரியாது, நீங்கள் அப்புறம் இப்போ கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தெரியல. ஆனால் சில நேரங்களில் நீதிமன்றங்கள், அது கீழமை நீதிமன்றங்கள், உயர் நீதிமன்றங்கள், உச்ச நீதிமன்றம் வரைக்கும் முன்னுக்கு பின் முரணான தீர்ப்புகளை கொடுப்பதும், சில நேரங்களில் நாம் அதிர்ந்து போக விதத்தில் வந்து தீர்ப்புகளை கொடுப்பதும் வந்து வழக்கமான ஒன்றாகத்தான் இருக்கிறது. எனக்கு குற்றம் நிரூபிக்கப்பட்டும் தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்ட பல பேர் இருக்காங்க, டிஜிபி ராஜேஷ் தாஸ் உட்பட. ஆமாம், இப்போ டிஜிபி ராஜேஷ் தாஸ் கேஸில் வந்து கீழமை நீதிமன்றமும் அவருக்கு தண்டனை விதிச்சது, ஹைகோர்ட்டும் தண்டனை விதிச்சது. அவர் போய் சுப்ரீம் கோர்ட்டில் ஸ்டே வாங்கிட்டார். அவர் இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஒன் ஸ்டே வாங்கினா அங்கே சுப்ரீம் கோர்ட்டில் 5 வருஷமோ 10 வருஷமோ இருக்கும். அவர் சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஸ்டே வாங்குற வரைக்கும் அவர் தலைமறைவாக இருந்தார். வேறு யாராக இருந்தால் பிடிச்சி உள்ளே போட்டிருப்பாங்க. ஸோ போலீஸ் லாபி வந்து எவ்வளோ தவறுகள் செய்தாலும் அவங்கள அதிகாரிகளை காப்பாற்றுதுன்றது உண்மை. அரசாங்கமும் என்ன நடவடிக்கை எடுத்தது? இப்போ இன்னொரு ஐஜி ரேங்க் ஆஃபீஸர் வந்து ரிட்டையர் ஆகியே போயிட்டார். ஒரு எஸ்பி ரேங்க் ஆஃபீஸருக்கு, லேடி ஆஃபீஸருக்கு அவருக்கு டார்ச்சர் கொடுத்து அந்த கேஸ் வந்து பெண்டிங்லேயே தான் இருந்துகிட்டு இருக்குது. அவர் அப்பியர் ஆகலன்னு வாரண்டெல்லாம் அவருக்கு போட்டாங்க. அப்புறம் போய் அப்பியர் ஆனார், அப்படியே ஊற போட்டாங்க அந்த கேஸை. ஆகவே இது வந்து பணியில் இருக்கக்கூடிய பெண்கள், குறிப்பாக காவல்துறையில் இருக்கக்கூடிய பெண்கள், அவர்கள் எந்த ரேங்க்கில் இருந்தாலும், ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தாலும், சாதாரண கான்ஸ்டபிளாக 10ஆம் கிளாஸ் படித்த கான்ஸ்டபிளாக இருந்தாலும், பெண்களுக்கான பாலியல் துன்பங்கள் என்பது வந்து காவல்துறையில் மிக அதிகமான அளவில் இருக்கின்றது உண்மை. ரீசெண்டாக மகேஷ்குமார் வந்து சஸ்பெண்ட் ஆன கேஸ் உட்பட நீங்கள் அது ஒன்ஸ் ரிப்போர்ட்டட் கேஸ் ஒன்றுன்னா அன்ரிப்போர்ட்டட் கேஸ் 20 கேஸ் இருக்குன்றாங்க உள்ளே இருக்கவங்க. ரேஷியோ ஒரு ரிப்போர்ட்டட் கேஸ் ஒன்றுனா இன்ட்டு 20, 1:20ன்றாங்க. இதில் என்னென்னா எல்லா மட்டங்கள்லையும் அவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். கான்ஸ்டபிள்லேருந்து, எஸ்ஐலேருந்து, இன்ஸ்பெக்டர்லேருந்து, டிஎஸ்பிலேருந்து, எஸ்பி லெவல் ஆஃபீஸர் வரைக்குமே பாதிக்கப்படுகிறவர்கள் இருக்கிறார்கள். காவல்துறையில் வந்து இரவு நேரங்களில் வந்து பெண் காவலர்கள் எந்த ரேங்காக இருந்தாலும் ஸ்டேஷனில் தங்குவதற்கே வந்து அஞ்சுகிறார்கள் என்று தான் காவல்துறையில் உள்ள மனசாட்சி உள்ள அதிகாரிகளே சொல்லுகிறார்கள். சிஸ்டத்தோட ப்ராப்ளம். அப்போ இந்த இடத்துல வந்து தைரியமாக புகார் அளிக்க முன் வருகிறார்கள் என்பது ஒரு பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் தான். இன்றைக்கி கூட வந்து ஒரு செய்தியை நான் படித்தேன். அவங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலே இதுலேயும் வந்து உள்ளுக்குள்ளேயே இன்டர்னல் மெக்கானிசம் இப்போ எவால்வ் பண்ணியிருக்காங்க. அங்கங்கே போய் டிவிஷன் வைஸ் கேட்குறாங்க கம்ப்ளைண்ட்ஸ் பெண் காவலர்கள்ட்ட, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு.
அப்போ அவங்க வந்து புகார் அளிக்கிறாங்க, ஆமாம் இருக்குன்றாங்க. ஏன்னா தானாக போய் நேரடியாக டிஜிபி கிட்டேயோ விசாகா கமிட்டிலையோ கம்ப்ளைண்ட் பண்ணுறதுன்றது அவ்வளோ சாதாரணமானதில்லை. எல்லா பாதிக்கப்பட்ட பெண் காவலர்களும் டிஜிபியை பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறது நடைமுறையில் சாத்தியம் இல்லாதது. ஏன்னா சிஸ்டம் அப்படி தான் இருக்குது. அப்போ அதை வந்து கீழே வந்து நீங்கள் வந்து அதற்கு கீழே டிஜிக்கு கீழே வந்து ஏடிஜிபி கீழே ஐஜி கீழே டிஐஜி கீழே எஸ்பி லெவல் ஆஃபீஸர். இப்போ டிஸ்ட்ரிக்ஸில் எஸ்பி லெவல் ஆஃபீஸர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அதை இன்னும் கீழே கொண்டு போகணும், டிஎஸ்பி லெவல் ஆஃபீஸர்ஸ்கிட்ட நீங்கள் கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ணலாம். இப்போ வந்து விசாகா கமிட்டின்றது வந்து ஒவ்வொரு அலுவலகத்துலையும், இப்போ உங்கள் அலுவலகத்தில் கூட பார்த்தீங்கன்னா விசாகா கமிட்டி கைட்லைன்ஸ் நீங்கள் போடணும். போடலைன்னா அது சட்டப்படி குற்றம். அது வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பாலிசியை வந்து நீங்கள் 5 பேர் கமிட்டியை நீங்கள் போடணும். அதை வந்து பார்வைக்கு படுற மாதிரி அலுவலகத்தில் வெளியிலேருந்து யாராவது வந்தாங்கன்னா அவங்க பார்வைக்கு படுற மாதிரி அந்த ஜட்ஜ்மெண்ட்டை ஃப்ரேம் பண்ணி அந்த கைட்லைன்ஸை நீங்கள் போடணும். இப்போ அந்த மாதிரி ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லையும் இருக்கான்னு நமக்கு தெரியல. குறைஞ்சபட்சம் வந்து ஒரு ஏசி லெவல் ஆஃபீஸர், ஒரு ஏசிக்கு 5 ஸ்டேஷன் இருக்கும், அந்த மாதிரி இடத்துல வைக்கணும். ஐ திங்க் அது கூட பத்தாது, ஒவ்வொரு ஸ்டேஷன்லையும் நீங்கள் அதை வைக்கணும். போலீஸ் ஸ்டேஷனில் வந்து மகாத்மா காந்தி படம் வந்து எப்படி இன்வேரியபிளி இருக்குமோ, இன்றைக்கி இந்த காலத்தில் அம்பேத்கர் படம் இருக்குது, அல்லது மாநில முதலமைச்சரோட படம் இருக்குது, யார் இருந்தாலும் அது மாதிரி வந்து விசாகா கமிட்டி கைட்லைன்ஸ், அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், அது வந்து அந்த கைட்லைன்ஸ் என்ன சொல்லுதுன்றது ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லேயும் யார் புகார் கொடுக்க வந்தாங்கனாலும் அவங்க பார்வையில் படுற மாதிரி ப்ராமினென்ட் பிளேஸில் டிஸ்பிளே ஆகணும். எனக்கு தெரிஞ்சு இந்த சம்மந்தமே இல்லாமல் பஸ் ஸ்டாண்டில் விளம்பரப்படுறதுக்கு பதிலாக இதெல்லாமே போட்டு வச்சா ஜனங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக. ஆமாம், இப்போ நீங்கள் ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் அந்த கைட்லைன்ஸை வந்து போடணும். கமிட்டி வந்து ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கும் முடியாது, 5 ஸ்டேஷனுக்கு ஒரு கமிட்டி அந்தந்த ஏசி ஆஃபீஸில் அதை டிஸ்பிளே பண்ணணும். புரியுதுங்களா நான் சொல்கிறது? வந்து இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து புகார் அளிப்பதற்கான மெக்கானிசம் வந்து அவங்களுக்கு வந்து பெண்களுக்கு வந்து பெண் காவலர்களுக்கு அவங்களோட ஈஸி ரீச்சில் இருக்க மாதிரி இருக்கணும். ஐ திங்க் இன்றைக்கி படித்த நியூஸ் வந்து எனக்கு அது கொஞ்சம் நல்ல டெவலப்மெண்ட்டாக தான் பட்டுது. அதாவது வந்து அவங்களே போய் கேட்குறாங்க பெண் காவலர்களுக்கு. ரீசெண்டாக இவர் டிஜிபி டேவிட்சன் ஆசீர்வாதம் வந்து ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கேம்ப் ஆஃபீஸ், அதுக்கப்புறம் மற்றபடி அதுக்கு தான் வரேன். அவர் ஒரு உத்தரவு போட்டிருக்காரு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. கேம்ப் ஆஃபீஸில் பணியாற்றக்கூடிய பெண் காவலர்களை வந்து ஸ்டேஷனுக்கு அனுப்புகிறோம், ஏன்னா வந்து பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எதிரான குற்றங்களை தடுப்பது தான் அவங்களோட பிரைமரி டியூட்டி அப்படின்னு. அது எப்படி பார்க்கலான்னா, இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் வந்து கேம்ப் ஆஃபீஸில் அதிகமாக நடக்குது என்ற காரணத்தால் தான் இந்த முடிவுக்கு காவல்துறை வந்திருக்கிறது என்பது தான் எல்லோரும் பேசக்கூடிய விஷயமாகவும் எல்லோருக்கும் புரியக்கூடிய விஷயமாகவும் இருக்குது. நல்லது, அது நோக்கம் எதுவாக இருந்தாலும் நல்லது. நீங்கள் கேம்ப் ஆஃபீஸ்லேருந்து அவங்கள டிட்டாச் பண்ணி ஸ்டேஷன்ஸ்க்கு அனுப்புகிறீங்க, நல்லது. இது வந்து தப்பு. பல இடங்களில் பெண்கள் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறப்ப அந்த இடத்துல அந்த இது கேட்கறதுக்கு ஒரு ஆண் இருக்கிறதுனால சங்கோச்சப்பட்ட பல விஷயங்கள் அவங்க சொல்கிறது இல்லைன்றது வராங்க. ஆமாம், அப்போ இந்த இது வந்து அவர்களுக்கான அந்த ரிட்ரஸல் மெக்கானிசம்னுவாங்க, நீதி கிடைப்பதற்கான, நீதி பரிபாலனத்துக்கான, நீதி கிடைப்பதற்கான அந்த மெக்கானிசம் வந்து எளிமையானதாக ஆக்கப்படணும். இப்போ வந்து வந்தவாசியில் இருக்கக்கூடிய ஒரு பெண் காவலருக்கு வந்து மேலதிகாரியால், ஆண் மேலதிகாரியால் தொடர்ந்து பாலியல் சீண்டல்களும் துன்புறுத்தல்களும் இருக்குன்னா அவர் அங்கே இருந்து பஸ் பிடிச்சின்னு வந்து டிஜிபி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. அதுக்கான டைமோ லீவோ உங்களுக்கு கொடுப்பாங்களான்னு தெரியாது. அப்போ அவங்க வந்து அவங்க இமீடியட்டாக அப்ரோச் பண்ணுற மாதிரி டிஎஸ்பி லெவல் ஆஃபீஸ்லேயே, ஏன்னா எஸ்பி கூட ஹோல் டிஸ்ட்ரிக்ட் இருக்கும், அதாவது எஸ்பி லெவல் ஆஃபீஸ்லேயே டிஐஜி லெவலுக்கு போனால் கூட ரேஞ்ச் டிஐஜி ஆகிடுவாங்க. 3 எஸ்பிக்கு ஒரு டிஐஜி. ஒரு எஸ்பி லெவல் ஆஃபீஸ் தானே, எஸ்பி தான் வந்து பேக் போன் ஆஃப் த போலீஸ் ஃபோர்ஸ். டிஸ்ட்ரிக்ட் எஸ்பிஸ் தான், நாட் டிஐஜிஸ். டிஸ்ட்ரிக்ட் எஸ்பிஸ் தான் வந்து பேக் போன் ஆஃப் த போலீஸ் ஃபோர்ஸ். இத்தனைக்கும் டிஐஜி வந்து எஸ்பிக்கு மேலே இருந்தாலும் அந்த எஸ்பி லெவல் ஆஃபீஸில் வந்து இதற்கான தெளிவான மெக்கானிசம் இருக்கணும். இந்த ஒரு விஷயத்தில் வந்து தமிழக அரசு காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. இந்த அண்ணா யூனிவர்சிட்டி கேஸுக்கு பிறகு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் ரிஜிஸ்டர் ஆகுது. அதை தான் நேற்று நீதிபதி அவர்கள் பாராட்டி இருக்கிறார். அது கரெக்ட், தட் இஸ் ஓகே, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பட் அண்ணா யூனிவர்சிட்டி கேஸுக்கு பாராட்டு நற்சான்றிதழ் கொடுத்தது தான் ஆச்சரியமான விஷயம். இப்போ நீங்கள் சொன்ன அந்த கேம்ப் ஆஃபீஸ்லேருந்து அவர் ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதத்தோட அறிக்கை வந்து இட்ஸ் சர்ப்ரைசிங், ஆச்சரியமானது. அது வந்து நீங்கள் அவங்கள முன்னாடி நாள் அந்த மகேஷ்குமாரோட சஸ்பென்ஷன் நடக்குது, அடுத்த நாள் இது வருது. அப்போ உள்ளுக்குள்ள பிரச்சனை புறையோடி போயிருக்கு. பெண்கள் காவல்துறையில் எத்தகையதொரு அச்சமும் இல்லாமல் பாலியல் துன்புறுத்தல்கள் தங்களுக்கு நிகழும் என்ற அச்சமும், எந்த ஒரு அச்சம் 1% கூட இல்லாமல் பணியாற்ற வேண்டும் என்பதுதான் ஒரு அரசாங்கத்தோட நோக்கமாக இருக்க முடியும். அவங்களுக்கே அங்கே பாதுகாப்பு இல்லைன்னா அவங்க எப்படி சமூகத்தை பாதுகாப்பாங்க? ஆக அந்த ஒரு விஷயத்தில் எனக்கு தெரிஞ்சு தமிழக அரசு, டிஜிபி ஈவிரக்கம் இல்லாமல் நடவடிக்கை எடுக்கணும். யாராக இருந்தாலும், அந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபடக்கூடியவர்கள் எந்த ரேங்க் ஆஃபீஸராக இருந்தாலும்
அதாவது தே மஸ்ட் பி சம்மரிலி டிஸ்மிஸ்ட் என்ன கேட்டிங்கன்னா அதுக்கு சட்டத்தில் இடம் இல்லை, சஸ்பென்ஷனில் போடணும். பெண்டிங் என்கொயரி அந்த இடத்துல அவருக்கு மறுபடியும் பணி வழங்கக்கூடாது. இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம்னா அரசு அலுவலர்கள் தப்பு செஞ்சுட்டாங்க அப்படின்னா அவங்கள டிஸ்மிஸ் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு பெட்டராக இருக்கும். ஏன் அப்படின்னா ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸில் கட் ஆஃப் வாங்கிட்டு சின்ன சின்ன பர்சன்டேஜில் மிஸ் ஆகிறவங்க எக்கச்சக்கமாக இருக்காங்க, எம்ப்ளாய்மெண்ட்டில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நிறைய பேர் இருக்காங்க. தப்பு பண்ணுற அதிகாரிக்கு நம்ம திருப்பி இன்னொரு வாய்ப்பு கொடுக்குறப்போ அந்த தப்பை வந்து அவன் திருப்பி வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாகிட்டு இருக்கே தவிர்த்து அவர் திருந்திருப்பார், ஒரு சின்ன சஸ்பென்ஷனால் அவர் ரொம்ப வருந்திருப்பாருன்னு சொல்ல முடியும். ஏன்னா அந்த சஸ்பென்ஷன்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ப்ரைவேட் கம்பெனிலேருந்து வேலையை விட்டு அனுப்புறாங்கன்னா சம்பளம் எதுவுமே கிடையாது. அரசாங்க ஊழியர்ன்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணுறப்போ பாதி சம்பளத்தை வரைக்கும் அவங்க வாங்கிட்டு தான் இருக்காங்க. அதனால உங்களுக்கு அந்த தப்புக்கான அந்த ஒரு வருத்தமோ அந்த ஒரு தண்டனையோ அவங்க பெருசாக அனுபவிக்கிற மாதிரியே தெரியல. அவங்க அழகாக போகிறாங்க. இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்தோம்னா ஏதோ ஒரு மிஸ்டேக்கில் மாட்டுறாங்கன்னா ஆயுதப்படைக்கு மாற்றப்பட்டார், அதுதான் மேக்ஸிமம் இவங்க பண்ணுற தண்டனையாக இருக்குது. அப்படி இல்லைன்னா சஸ்பென்ஷனாக இருக்குது. ஏன் அவங்களை டிஸ்மிஸ் பண்ணி அவங்க மேலே நார்மலான கிரிமினல் ப்ரொசீஜருக்கு ஆக்ஷன் எடுக்கக்கூடாது? இதே ஒரு வழிப்பறிய யாரோ ஒருத்தர் ஒரு திருடம் பண்ணானா அவன் மேலே கேஸ் போடுறோம், கண்டினியூஸ் ஹேபிச்சுவல் அஃபெண்டர்ன்ற மாதிரி போடுறோம். தொடர்ச்சியாக லஞ்சம் வாங்கினா மாற்ற ஒரு அதிகாரியை இதே ஒரு ஹேபிச்சுவல் அஃபெண்டர்னு ஒரு கேஸ் போட்டு அவங்களை உள்ள தள்ளலாம், மற்ற போலீஸ்காரங்களும் ஒரு மாரல் த்ரெட்டாகவும் இருக்கும்ல. இல்லை இது நல்ல ஐடியா, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி சர்வீஸ் ரூல்ஸ் அப்படி இல்லை. இதுக்கு முதல்ல சர்வீஸ் ரூல்ஸை நம்ம கொண்டு வரணும். அதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா எந்த கவர்மெண்ட்டுமே அது திமுக அண்ணா திமுக யாராக இருந்தாலுமே போலீஸ் லாபியை பகைச்சிக்க விரும்ப மாட்டாங்க. இப்போ ஒரு கிளர்க்கு வந்து ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் ஒரு கிளர்க்கு வந்து இல்லை அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் கிளர்க்கு வந்து நல்ல கையங்களுமா லஞ்சம் வாங்கினா மாட்டிக்கினான்னா அவனை நடத்துகிற விதத்துக்கும் ஒரு இன்ஸ்பெக்டரோ ஒரு டிஎஸ்பியோ லஞ்சம் வாங்கினாங்கன்னா அவங்கள நடத்துகிற விதத்துக்கும் வித்தியாசம் இருக்கும். என்ன தவறு செய்தாலும் காவல்துறையினரை ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸில் தான் எந்த அரசாங்கமாக இருந்தாலும் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்குது. இல்லாட்டி சஸ்பென்ஷன் பண்ணிவிட்டு 2 மாதத்துக்குள்ளே அவங்களை அதிகபட்சம் மறுபடியும் சர்வீஸில் சேர்த்துக்கிறாங்க. ஏன்னா போலீஸ் லாபி வந்து மனம் சுளித்தால், மனம் அருந்தினால், மனப்புழக்கம் ஏற்பட்டால் அது தங்களுக்கு வந்து எதிராக போகும் என்று ஆட்சியாளர்கள், அது ஜெயலலிதா எம்ஜிஆரோ கருணாநிதியோ ஜெயலலிதாவோ எடப்பாடியோ ஸ்டாலினோ அப்படி ஒரே மாதிரி தான் இருக்காங்க. உங்களுக்கு நினைவு இருக்கும், இந்த கொரோனா காலத்தில் சாராய கடைகளை தொடக்குறாங்கன்னு ஒரு பெண்ணை கை நீட்டி ஒரு டிஎஸ்பி அறைந்தார். நல்ல பேர் அவர் வந்து இன்றைக்கி முக்கியமான இடத்துல கொளத்தூரில் ஸ்டாலின் தொகுதியில் ஒரு டிசியாக ஆமாம் டிசியாக இருக்கார். இந்த இந்த வினோதத்தை எங்கே சொல்லுவீங்க? இந்த அற்புதத்தை எங்கே போய் சொல்லுவீங்க? அப்போ ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறல. போலீஸ் லாபியை யார் பவரில் இருந்தாலும் பகைத்து கொள்ள விரும்புவதில்லை. இப்போ நீங்கள் சொன்னீங்க லஞ்சம் வாங்கினா கையும் கழுவுமா. இப்போ தொடர்ந்து ஒருத்தன் 3 தடவை தாலி அறுத்தான், பிக் பாக்கெட் அடித்தான், கஞ்சா விற்றான்னா அவனை ஹேபிச்சுவல் அஃபெண்டர்னு ஃபோட்டோ ஒட்டி ஸ்டேஷனில் ஒட்டிடுறானுங்க இல்லையா? தொடர்ந்து லஞ்சம் வாங்குறது, தொடர்ந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், தொடர்ந்து கஞ்சா விற்கிறது, இந்த மாதிரியான செயலில் ஈடுபடுற ஒரு கான்ஸ்டபிளையோ ஒரு எஸ்ஐயோ ஒரு இன்ஸ்பெக்டரையோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? 100 தடவை சஸ்பெண்ட் ஆனாலும் 101ஆவது தடவை ஒரு வேலையில் தான் இருக்கார்.